ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு பிஸ்கெட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் சாஃப்ட் அண்ட் பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டரை ஆட் பண்ண அப்புறம் அது ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக அந்த க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் மெஷர் பண்ணி. அதை அப்படியே வந்துட்டு அந்த பட்டர் கூட ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணணும். சக்கரை வந்து பட்டர் கூட நல்லா ஒன்று கரைஞ்சி வரணும். திப்பி திப்பியாக எல்லாம் இருக்கக்கூடாது, தெரியாத அளவுக்கு. நல்லா க்ரீமியாக அதுவும் வரணும். லைட் கலராக மாறும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணோன்னா. இப்போ நல்லா பீட் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் பார்த்தாலே தெரியும், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு சீவ் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு சத்து மாவு வந்து எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சத்து மாவு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். கோதுமை மாவு எதுக்காகனா பைண்டிங் கொடுக்கறதுக்காக, நம்ம வந்துட்டு பிஸ்கெட்டோட கன்சிஸ்டன்சி கிறிஸ்பாக வர்றதுக்கு. அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீவ் பண்ண அந்த மாவை இந்த பட்டர் மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம பிஸ்கெட்ஸ் அப்போ தான் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு அது வேண்டான்னா ஆப்ஷனலாக விட்டுறலாம், இல்லாட்டி கார்டமம் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டோவை வந்துட்டு ஒரு கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளிங் ரேப்பில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாவை நம்ம வந்துட்டு பிஸ்கெட் ஷேப்ஸுக்கு, நமக்கு வேணுன்ற ஷேப்ஸுக்கு கட் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஒரு நம்ம கையிலேயே கூட ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1 டீஸ்பூன் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த வந்து ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் ஒரு பிஸ்கெட்ஸ்க்கும். அது வந்துட்டு ஈச் 10 கிராம்ஸ் கிடைக்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பால், ஒரு சிங்கிள் பால் வந்து 10 கிராம்ஸ் வரும். அதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே நம்ம அதே ஷேப்புக்கு எடுத்தோன்னா ஈக்குவல் சைஸில் ஈக்குவல் குவான்டிட்டியாக கிடைக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு இதில் வந்து 10 கிராம்ஸ் எடுத்ததில் வந்துட்டு 15 பிஸ்கெட்ஸ் பால்ஸ் கிடச்சிது. இப்போ அதை நம்ம வந்துட்டு பிஸ்கெட் ஷேப் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கையில் லைட்டாக தட்டினாலே அழகாக ஷேப் வரும். சைடில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு எந்த ட்ரேயில் பிரேக் பண்ணுறோமோ அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு பிஸ்கெட்ஸாக நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓடிஜி வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் போட்டுக்கணும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் போட்டுட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ நம்ம அங்கே ப்ரீ ஹீட் ஆகிட்ருக்க டைமுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஷேப் பண்ணி பிஸ்கெட்ஸை பிளேட்டில் வச்சாச்சு. இந்த டின் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம உள்ளே வந்து பேக்கிங்க்கு போட போகிறோம். இப்போ எவ்வளோக்குன்னா 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி பிஸ்கெட்ஸ் எடுத்துடலாம். இப்போ பேக்கிங் போட்டாச்சு. ஆன் பண்ணி அது இப்போ பேக் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். 12 to 15 மினிட்ஸே கரெக்டான இது தான். இப்போ வந்து பேக் பண்ணி அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்களா?
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து சூடு ஆறிடுச்சு. நம்ம ஆறின அப்புறம் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் வெளியில் எடுத்த உடனே. இப்போது ஆற விட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட சத்து மாவு பிஸ்கெட்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அதோட வந்துட்டு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக கிறிஸ்பாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.